நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணேசன் தம்மை அழைக்க அங்கு வந்திருக்காவிடில் தாம் ஞான சபையை விடுத்து என் சிகையை அலங்கரிக்க இங்கு வந்திருப்பீர்களா? நான் நன்கு அறிவேன், தமக்கு எல்லை காட்டிலும் சிருஷ்டியின் சிந்தனையே அதிகம். எனினும் என் சிருஷ்டி துவங்குவதே உன்னிலிருந்து தானே. வசீகரிக்கும் வார்த்தைகளால் என்னை ஏய்க்க வேண்டாம். தம் கவனம் என் மீது நிலைத்திருந்தால் நான் அலங்கரித்துக் கொள்ளாமல் இருந்தது புலப்பட்டிருக்குமே. புலப்பட்டிருக்க வாய்ப்புண்டு பார்வதி. அலங்காரமின்றி உன் அழகு மிளிரவில்லையே. என் நிலையிலும் உனது அழகில் களங்கமில்லையே. என் நிலையிலும் நீ எனக்கு பிரியமானவனே. எனினும் கணவன் உள்ளத்தை குளிர்விக்க அலங்கரித்துக் கொள்வதே மனைவியின் விருப்பம். கணவனை அந்த அலங்காரத்தின் மீது கவனம் பதிக்காவிடில், அதனை குறித்து பாராட்டாவிடில் அந்த அலங்காரம் வீணானதே. ஆகையால் எனது அலங்காரம் முழுமையடையும் மட்டும் என்னை நீங்கி தாம் எங்கும் செல்லாதிருப்பதாக எனக்குத்தான் உறுதியளிப்பது சாத்தியமா? உன் விருப்பம் இதுவே எனில் உன் அலங்காரம் பூர்த்தியடையும் மட்டும் உன் அருகில் நிலைத்திருப்பேன். ஒருவேளை இதனை மீறி சென்றால் பின்பு என்றும் தம்மோடு உரையாட மாட்டேன். சர்வேஸ்வரா, என் உள்ளத்தில் ஒரு கிளேசம் எழுவது ஏன்? தமது தரிசனத்தை பெறுவதற்கு துர்குணங்களை தியாகிப்பது அவசியம் என உணர்கிறேன். சிருஷ்டியிலிருந்து விடுபடுவது அவசியம் என அறிகிறேன். தம்மை பின்பற்றி நானும் ஒரு சித்தனாகிறேன். தமக்கோர் வாக்களிக்கிறேன். எனது துர்குணங்களிலிருந்து முழுமையாக விடுபடாத மட்டும் தம்மை மனதில் நிறுத்தி நான் மேற்கொள்ளும் தவத்தினை கைவிட மாட்டேன்.
எனது ஈரைந்து சிரங்களும் என் அதீத ஞானத்தின் அடையாளங்களாய் திகழ்ந்தன. எனினும் நான் பெற்ற ஞானத்தை என்னுடைய கர்மாவினால் ஆற்றல் இழக்கச் செய்திருக்கிறேன். மீண்டும் நான் தூய்மை பெறுவதற்கு தகாத எண்ணங்களிலிருந்து நான் முக்தி அடைவது அவசியம். எனது பிரதான துர்க்குணம் குரோதம். குரோதத்தின் வசப்பட்டு உசிதமற்றதை, நியாயம் அநியாயத்தை உணரும் தன்மை இழக்கிறேன். எனது 10வது சிரம் அக்ரோதத்தின் பிரதிபிம்பமே. அதிலிருந்து நான் முக்தி பெற்றேயாக வேண்டும். பாட்டனாரே, தமையின் வார்த்தைகள் கவலை அளிக்கின்றன. உனது சோதரனது பக்தியில் நம்பிக்கை வை. இருப்பினும் அவர் ஓம் நம சிவாய. அண்ணா, குரோதத்திலிருந்து விடுபட்டு ஒரு பெரும் சுமையை இறக்கியதாக உணர்கிறேன். குரோதம் எனப்படும் துர்க்குணத்தை பஸ்மமாக்கி தம் சரணங்களில் அதனை காணிக்கையாக்குகிறேன் பிரபு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது என்ன புதிய விபரீதமாக உள்ளது ஆச்சாரியரே? இதற்கும் காரணம் தசானந்தனே. இம்முறை அவன் மகாதேவரை நோக்கி தவத்தை துவக்கினான். பிரம்மதேவரை நோக்கியும் தவம் இருக்கிறான், ஈசனை நோக்கியும் தவம் இருக்கிறான். எனது ஐயம் யாதெனில், அவனது நோக்கம் இந்திராசனத்தை பெறுவதா? அவனது இந்த தவம் பூர்த்தியடைந்தால் மகாதேவர் அவன் வேண்டும் வரத்தை வழங்கி விடுவாரே. ஆகையால் அவனது முயற்சி தொடர நான் அனுமதிக்க முடியாது. கார் சதங்கையின் ஒலி மனைவியின் வருகையை கணவனுக்கு தெரிவிக்கக்கூடியது. எனது 2வது துர்க்குணம் அகங்காரம். இந்த சிருஷ்டியில் அனைவரினும் உயர்ந்தவன் என என்னை நான் நம்ப வைத்த துர்க்குணம் அது. அந்த தோஷத்திலிருந்து நான் முக்தி பெறுவதற்கு அகங்காரம் எனும் துர்க்குணத்தினை சாம்பலாக்கி நான் சமர்ப்பிக்கின்றேன். ஓம் நம சிவாய.
மூன்றாவது துர்க்குணம் பேராசை. லோபகுணத்திற்கு ஆளானேன் பிரபு. எது எனக்கு உரிமையற்றதோ அதனை பெறும் விருப்பம் கொண்டேன். அந்த துர்க்குணத்திலிருந்து விடுதலை பெற்று அதனை அக்னியிலிட்டு தம் சரணங்களில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஆயுதத்தால் என்ன பலன்? பிரம்மதேவர் தசானந்தனுக்கு வரமளித்திருக்கிறார். அவனது மரணம் தேவகணங்களாலும் அரக்கராலும் மானிடர்களாலும் நிகழ இயலாது. இதற்கு வேற என்ன தீர்வுள்ளது? ஈசனை நோக்கி தவம் மேற்கொள்பவரை எவரால் தடுத்து நிறுத்த இயலும்? ஈசனை அன்றி வேறு எவராலும் அது சாத்தியமல்ல. இன்பமும் துன்பமும் மாயையே. அந்த மாயையிலிருந்தும் நான் முக்தி பெற்றாக வேண்டும் பிரபு. பயம் ஒரு ரோகம். தமது தரிசனம் பெற, சத்தியத்தை உணர அது ஒரு பெரும் தடையாகும். தன்னல எண்ணத்தினால் என்னை சார்ந்தவர்களுக்கே நன்மை வேண்டினேன். அத்துடன் சிருஷ்டியில் மற்றவர்களுக்கு அநீதி இழைத்தேன். ஓம் நம சிவாய. அன்பும் ஸ்திரமற்றதே. அது சிருஷ்டியின் வஸ்துக்களோடு பந்தத்தை ஏற்படுத்துகிறது. இறைவனை அடையும் மார்க்கத்தில் முட்டுக்கட்டையாகிறது. மகத்துவம் பெறும் ஆசை என்றும் எனது வாழ்வின் உத்தேசத்திலிருந்து என்னை பிறழச் செய்தது. அந்த துர்க்குணமும் அவசியமற்றதாகும் பிரபு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாட்டனாரே, மகாதேவர் இன்னும் காட்சி அளிக்கவில்லையே, ஏன்? அகிலாண்டேஸ்வரரே, எனது 9 சிரங்களை தமக்கு காணிக்கையாக்கியும் தாம் தரிசனம் வழங்க தகுதியற்றவன் நான் என்பதே தமது எண்ணமெனில் எனது வாழ்க்கையானது பயனற்றது என்பதே அதன் பொருள். தாம் என்னை நாடி வராவிடில் என்ன? தமது சரணங்களை நான் நாடி வருகிறேன். எனது பிராணனை தியாகம் செய்கிறேன். தமது கவனத்தை என்னையும் கடந்து தன்பால் ஆகர்ஷிக்கும் வல்லமை பெற்றவர் யார்? எனது பக்தன் ஒருவன் என்னை அழைக்கிறான் பார்வதி. நான் செல்வது அவசியம். அவ்வாறு செல்லாமல் மேலும் தாமதித்தால் அவன் தன் இன்னுயிரை நீப்பான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி, அலங்காரம் முழுமை பெறாததால் நான் வேதனை கொள்வது உண்மையே. எனினும் தமது மனைவி என்னும் பொறுப்பில் தம் கடமைகளை உணர்வதே எனது தர்மம். அதற்கு உரிய மதிப்பும் அளிக்கிறேன். இச்சமயம் ஒருவனது பிராணன் கேள்விக்குறியானது. அது எனது அலங்காரத்தினும் பன்மடங்கு மகத்துவம் பெற்றதென்று அறிவேன்.
தாம் செல்லுங்கள் சுவாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தசானந்தா, कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारम् உனது சமர்ப்பண உணர்வால் நான் அகமகிழ்ந்தேன். கே, நீ விரும்பும் வரம் யாது? सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि, भवं भवानी सहितं नमामि. எத்தகு சிந்தனையில் ஆழ்ந்துள்ளாய்? வரம் வேண்டும் எண்ணமில்லையா? வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைந்திருந்தது. இச்சையில் திளைத்திருந்தேன். அதுவே வாழ்வென்றெண்ணியிருந்தேன். அதனால் மகிழ்ந்திருந்தேன். எனினும் ஒரு கணம் தம் தரிசனம் பெற்று எனது உள்ளத்தில் நான் உணரும் இந்த பரவசமானது, இது மட்டும் என் வாழ்க்கை துவக்கம் பெறாததாக என் உள்ளத்தில் ஓர் வினோத எண்ணத்தை எழுப்புகிறது. இதனால் மட்டும் நான் திரட்டிய செல்வம் அனைத்தும் வீணே. வஸ்துக்கள் மீதான மோகம் இழந்தேன். தாமினை செல்வமற்றவனாக்கினீர்கள் பிரபு. தமது தரிசனம் அதனை விஞ்சியது. தாம் காட்சி அளித்த கணத்தில் எனது இச்சைகள் அனைத்தும் பஸ்மமாயின. இதனினும் மகத்துவம் ஏதுமல்ல. குரோதம், அச்சம், அகங்காரம்
அனைத்தையும் கடந்த பூரணத்துவத்தை உணர்கிறேன். எனினும் எனது வியப்பு யாதெனில், அனைத்தையும் இழந்த பின்னரும் என் உள்ளத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் திருப்தியும் முழுமையாக வியாபிப்பதை அறிகிறேன். இனி என் வாழ்வில் வேண்டுவதற்கு என்ன மிஞ்சியது? இதனைக் காட்டிலும் என்ன வரத்தை நான் வேண்டுவது? எனினும் உன் கடும் தபம் பூர்த்தியடைந்தது தசானந்தா. அதற்கு பிரதிபலனாக வரம் வழங்குவது என் கடமை. கேள். இல்லை பிரபு. தம்மிடம் வேண்டுவதற்கு ஏதுமில்லை. தம்மிடம் ஏதேனும் வேண்டி அதை தாம் அளிக்காவிடில் எனது மனம் வருத்தம் கொள்ளும். நான் 9 சிரங்களை இழந்த வேதனை சகித்தேன். இருப்பினும் இதை சகிக்க இயலாது. உனக்கு நான் உறுதியளிக்கிறேன் தசானந்தா, நீ வேண்டும் வரம் யாதாயினும் அதனை வழங்குவேன். நீ சங்கோஜமின்றி வேண்டலாம். பக்தி. தம் பக்தனாக நிலைக்க வரமளியுங்கள். தம் பக்தரில் சிரேஷ்டனாகும் வரத்தை அளியுங்கள் பிரபு. நான் அனைத்தையும் இழந்தாலும் தம் மீது நான் கொள்ளும் பக்தி என்றும் நீங்களாகாது. அதற்கு எவரும் ஊறு விளைவிக்கலாகாது. அதையே வரமாக அளியுங்கள். இதனால் மட்டும் எனது பக்தர்கள் அனைவரும் என்னிடம் வரமாக வேண்டியது யாதாயினும் சிருஷ்டியின் வஸ்துக்களை. எனினும் இன்று முதல் முறையாக இத்தனை கடும் தவத்திற்கு பின்னர் எனது பக்திக்கான மார்க்கத்தையே உனக்கு வரமாக வேண்டுகிறார். உன் உள்ளம் விரும்பியிருந்தால் என்னிடம் வரங்கள் எதையும் பெற்றிருக்க இயலும். வேண்டிய வரத்தினை நானும் வழங்கியிருப்பேன். எனினும் நீ பக்தியை வரமாக வேண்டி உனது தன்னலமற்ற தன்மையை நிரூபித்துள்ளாய். உன் உள்ள தூய்மையை பிரதிபலித்துள்ளாய். உனது அந்த பரிசுத்த உள்ளத்தில் என் மீது தன்னலமற்ற பக்தி நிலைத்திருக்கும் மட்டும் நீயே எனது பரம பக்தனாக விளங்க கடவது. நீ வேண்டாவிடனும் நான் வரம் வழங்குகிறேன். இந்த பரிபூரண சிருஷ்டியில் எனது தலை சிறந்த பக்தனாக நீயே விளங்குவாய்.